வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் தலைமறைவு. கரூரில் வலை வீசி தேடும் போலீஸ். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள அசோக்குமாரை கரூர் உட்பட இடங்களில் தேடி வருகிறார்கள். தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் யுத்தம் வெடிச்சிருக்கு. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான டிவிகே ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக எழுந்த புகார் இப்போது ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையிலான நேரடி மோதலாக மாறியிருக்கு. தாவேகா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ இளையராஜாவிடம் சட்டசபை சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதா புகார் எழுந்தது. ஒரு கன்சல்டன்சி நிறுவனம் மூலம் இந்த ஆஃபர் வந்ததா அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சென்னை போலீசார் அதிரடியாக 3 பேரை கைது செஞ்சிருக்காங்க. இதில் அதிர வைக்கும் விஷயம் என்னவென்றால், கைதானவர்களில் ஒருவர் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு நெருக்கமானவர் என சொல்லப்படுது. விஜய் தலைமையிலான அரசை கவிழ்க்க ஒரே நேரத்தில் 15 தாவேகா எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்க ஒரு ரகசிய திட்டம் தீட்டப்பட்டதா ஏஜென்சிகள் தெரிவிக்கின்றாங்க. இது தொடர்பாக செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து தமிழக அமைச்சரும் டிவிகே மூத்த தலைவருமான சிடிஆர் நிர்மல்குமார், எங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க திமுக முயன்று இப்போது கையும் களவுமாக சிக்கியிருக்கு. கடந்த 40 நாட்களாகவே எங்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை திமுக குறிவச்சிட்டு வருது. இதற்கு பின்னால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதியும் இருக்காங்க. தாங்கள் தவற்ற மறைக்க எங்கள் மீது பழி போடுறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை திமுக திட்டவட்டமாக மறுத்திருக்கு. திமுக தலைவர் டிகேஎஸ் இளங்கோவன், விஜய் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிட்டார், அந்த தோல்வியை மறைக்கவே இப்படி ஆதாரமற்ற புகார்களை சொல்கிறாங்க. இவ்வளவு திறமையற்ற ஒரு முதல்வர் பதவியில் இருக்கும்போது ஸ்டாலின் ஏன் அரசியலிலிருந்து விலக வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்ற கட்சிகளில் இருந்து எம்எல்ஏக்களை இழுப்பதும் முன்பு விமர்சித்த கட்சிகளில் கூட்டணி வைப்பதும் தான் டிவிகேவின் வேலை. இதில் மக்களின் நலன் எங்கே இருக்கிறது என சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1988ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 8(12) கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது குறித்து செந்தில் பாலாஜியின் தம்பியிடம் விசாரணை நடத்த போலீசார் கரூர் சென்றாங்க. அங்கு ராமகிருஷ்ணபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் தேடி பார்த்தாங்க. அத்துடன் அவரது வீட்டருகே அவர் செல்லும் கடைக்கு சென்று அசோக்குமார் வந்தாரா, எப்போது வந்தார் என கேட்டு வராங்க. இந்த நிலையில் இதுவரை அசோக்குமார் குறித்து எந்த தகவல்களும் கிடைக்காததால் அவர் தலைமறைவாகியிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரமாக நடத்திட்டு வராங்க.